இன்றைக்கு வந்து நான் ஆட்டாமா தோசையோட வந்திருக்கேன். ஆட்டாமா தோசை செய்யறதுக்கு இதுல வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு கப் எல்லாடிக்கு 225 கிராம் உளுந்தெடுத்து கழுவி போட்டு 6 மணித்தியாலும் தண்ணியில் நனைய வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இதில் என்ன கிரைண்டர் வச்சிருக்கேன். இப்போ இந்த உளுந்தை இதில் போடுங்க. இந்த இருக்கு முதல்ல ஒரு அரைவாசி போட்டிருக்கிறேன். இதுல வந்து மிளகு இருக்குது, 25 மிளகு முழுசா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து சின்ன சீரகம் இருக்குது 1 டீஸ்பூன், இதையும் இதுல சேருங்க. இதுல வந்து ஒரு சின்ன வெங்காயம் எல்லாட்டிக்கு 45 கிராம் வருது. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து தண்ணி இருக்குது, அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்கு. இந்த தண்ணியும் இதுல விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இந்த நான் உளுந்த போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். நல்லா பட்டை அரைச்சிடுங்க. இப்படி அரைச்சா பிறகு ஒரு புறமான பவுல இறக்கி இருக்கிறேன். இந்த இருக்கு இப்படி இறக்கி இருக்கேன். இருக்கிற மிச்சத்தையும் அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இருக்கிற மிச்ச உளுந்தையும் இதுக்குள்ள போடுறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது, என்ன ஒரு அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இதில் விடுங்க. இப்போ இதை நாங்கள் பட்டை அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இருக்கிற மிச்ச உளுந்தையும் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதையும் ஒன்றா இறக்கி விடுங்க. 250 மில்லி லிட்டர் எல்லாட்டிக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த உளுந்தை அரைச்சிருக்கிறேன். இந்த அரைச்ச கிரைண்டருக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு, கழுவி எடுக்கிறதுக்கு. இந்த இருக்கு இப்படி நான் இதை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் ஒரு பவுல் எடுத்து வச்சு அதுக்கு மேலே வந்து பின்னரை வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து ஆட்டா அம்மா இருக்குது 2.5 கப் எல்லாட்டிக்கு 370 கிராம் இருக்குது. இந்த ஆட்டா மாவை இதில் போடுங்க. இந்த சில ஆட்டா மாவில் வந்து சில கட்டியல் வாரது, ஸோ அதால தான் நான் இதை அரைச்செடுக்கிறேன். இப்போ இதை அரைச்சி விடுங்க. இந்த இருக்கு இந்த கட்டியல் வந்திருக்கேல்ல, இந்த கட்டியல் வாரத்துக்காண்டி தான் நான் இதை அரைச்செடுக்கிறேன். நான் இது தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த ஆட்டமாக அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இப்போ நாங்கள் வந்து இந்த அரைச்சி வச்ச உளுந்து இருக்குல்ல, இந்த உளுந்துக்கு வந்து நாங்கள் அரைச்சி வச்ச ஆட்டாமாவை இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது 1/8 டீஸ்பூன் மஞ்சள். இந்த மஞ்சள் இது சேருங்க. பேக்கிங் பவுடர் இருக்குது 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து தண்ணி இருக்குது, ஒரு கப் எல்லாட்டிக்கு 250 மில்லி லிட்டர் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இதையும் இதில் விடுங்க. இருக்கு நாங்கள் கையை கழுவி இருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கட்டியும் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து இன்னொரு அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. ஸோ நான் டோட்டலியாக வந்து 1.5 கப் எல்லாட்டிக்கு 375 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா இப்பயே நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். பட் நான் நாளைக்கு தான் இதை நான் உப்பு போட்டு சேர்க்க போகிறேன். இந்த இருக்கு இதில் வந்து இன்னொரு அரை கப் எல்லாட்டிக்கு 125 மில்லி லிட்டர். ஸோ டோட்டலியாக நான் 2 கப் எல்லாட்டிக்கு 500 மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு கட்டியும் இல்லாமல் இதை கரைச்சி விடுங்க. இந்த இருக்க ஓரளவுக்கு வந்து நான் கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன விஸ்கால வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டியும் இல்லாமல் இதை நான் கரைச்செடுக்க போகிறேன். இருக்கு இதை நான் இப்படி கரைச்சிருக்கிறேன். இதை நான் இப்படி கரைச்ச அப்புறம் இன்னொரு பவுல் வந்து மாற்றி இருக்க போகிறேன் சொன்னால் இதை நாங்கள் புளிக்க வைக்க வந்து நான் யூஸ் பண்ணுற பவுல் வந்து காணாது. ஸோ அதால் இன்னொரு செப்பரேட்டான டிஷ்ஷுக்கு இதை நான் மாற்றி இருக்க போகிறேன். இருக்கு இதில் இன்னொரு செப்பரேட்டான பவுல் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை இதுக்குள்ள மாற்றிடுவோம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் இன்னொரு செப்பரேட்டான பவுலில் வந்து மாற்றிருக்கேன். இப்போ இதை நான் வந்து ஒரு சூடான இடத்துல தூக்கி வைங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் வந்து நல்லா புளிக்கிறதுக்கு. அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் அவன் லைட்டை வந்து ஆன் பண்ணி போட்டு அவனுக்கு தூக்கி வைக்கலாம் புளிக்கிறதுக்கு. இப்போ இதை நாங்கள் புளிக்க விடுவோம். எனக்கு சரியாக 8 மணி நேரம் எடுத்துருக்கு இதை புளிக்க வைக்கிறதுக்கு. நான் சொல்கிற டைமுக்கு உங்களுக்கு இப்படி புளிக்காட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைங்க. இந்த இருக்கு நல்லா புளிச்சிருக்குது. இந்த இப்படி ஏழியாக பபிளியாக வந்திருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த இருக்க ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. நான் 1 டீஸ்பூனு கொஞ்சம் கூட சேர்க்குறேன். இதில் வந்து தண்ணி இருக்குது. 1/4 கப் இல்லாட்டி 60 ml தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுப்பேன். நான் எடுத்த 60 ml இல்லாட்டி 1/4 கப் தண்ணியும் சேர்த்துருக்கிறேன். இந்த இப்படி ஒரு பதத்துக்கு கரைச்செடுக்கணும். 1/4 கப் தண்ணி இல்லாட்டி 60 ml தண்ணி தாராளமாக காணும். இந்த இருக்கு இப்படி தான் கரைச்சிருக்கிறேன். நான் ஆட்டாமா தோசை செய்யறதுக்கு இதில் நான் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். குறைச்சி வச்சுட்டு இந்த பொட்டலத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பூசியிருக்கேன். இப்போ இதை இந்த தாச்சி பூசி விடுங்க. இந்த இருக்கு இந்த ஆட்டாமா தோசை இருக்கு. இப்போ நாங்கள் தோசையை வந்து செய்தெடுப்போம். விருப்பம்னு சொன்னால் ஒரு முட்டை ஒன்று அடிச்சு விடலாம். நான் இதுக்கு ஒரு முட்டை ஒன்று விட போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு தூவி விடுறேன். அதோட கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் இதுக்கு மேலே. இதை மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ ஒரு 1.5 நிமிஷமா இது வந்து வேகி கொண்டிருக்கு. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இதை மடிச்சு விடலாம். இந்த இருக்கு இப்படி மடிச்சிருக்கிறேன். இன்னொரு 1 நிமிஷம் வேக விடுவோம். 1 நிமிஷம் வேக விட்டு நான் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதை கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம். இதை கொஞ்சம் வேக விடுவோம். இந்த இருக்கு இப்போ நான் 2 நிமிஷமா விட்டுருக்கேன். நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்படி வரைக்கும் இறக்கிடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஆட்டா மாவில் செய்கிற தோசை செய்து முடிஞ்சுது.